குடும்பத்தைச் சேர்ந்த 3 தலைமுறையினர் பங்கேற்கவிருக்கும் ஒரு கலந்துரையாடலை தான் நம்ம இப்போ பார்த்து ரசிக்க போகிறோம். பாட்டியான திருமதி வசந்தா ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி வசந்தா ஸ்ரீனிவாசன் முதல் தலைமுறை. இவங்களுடைய அரும்பணியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 60 ஆண்டுகளாக தொடர்ந்து குழந்தைகளுக்கு பாரதியார் பாடல்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பெருந்தகை திருமதி வசந்தா ஸ்ரீனிவாசன் அவர்களை உங்களின் பலத்த கரகோஷத்தோடு மேடைக்கு அழைக்கின்றோம். அம்மா, நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்தது எங்களுக்கு மிகவும் பெருமை தருகிறது. அடுத்த தலைமுறை லாயர் வசந்தா ஸ்ரீனிவாசன் அவர்களின் புதல்வர் சதீஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எங்கள் வானவில் பண்பாட்டு மையத்தின் ஒரு தூணாக விளங்குகிறார். கவிப்பொழிவை எல்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்தது 3வது தலைமுறை சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வசந்தா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களுடைய பெயரன் திரு சாஸ்வத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த 3 தலைமுறையினரும் இப்போது கலந்துரையாடல் செய்வார்கள். காலங்களை தாண்டி நிற்கும் கவிஞன் பாரதியை பற்றி, நம்முடைய விழா நாயகன் பாரதி விருது பெறப்போகும் விஜயகுமார் IPS அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். ஐயா, உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். உடன் அவரது துணைவியார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். பாரதியாரின் செல்லம்மாவை போலவே விஜயகுமாருக்கு அவர்கள். இப்போது இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆரம்பமாகப் போகிறது. வானவில் பண்பாட்டு மையத்தின் ஒரு தூணாக இருந்து எங்களுக்கு பின்னால் இருந்து செயல்படும் திரு நட்ராஜ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வசந்தா ஸ்ரீனிவாசன் அம்மாவுடைய தலைமையிலே இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி இப்போது இனிதே துவங்கவிருக்கிறது. ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியன் கருநிறம் கொண்டு கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடு பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோம். காலவரரை கடந்த கவிஞனுக்கு நூதனமாக விழா எடுக்கும் பண்பாட்டு மையத்திற்கு என்னுடைய முதல் வணக்கம். 3 தலைமுறை சொல்லும் முதல் வணக்கம் மற்றும் நன்றி. காலம் கடந்த கவிஞன் பாரதி. இவ்வுலகிலே எது காலம் கடந்து நிற்கிறது என்று எண்ணி பார்த்தால் இறைவனாலே படைக்கப்பட்டதான இயற்கை இருக்கிறதே, அது மட்டும்தான் காலத்தை கடந்து நிற்கிறது. ஏனென்றால் காலத்திற்கு மட்டும்தான், அந்த இயற்கைக்கு மட்டும்தான் கால நிர்ணயம் என்பதே கிடையாது. கால அளவை என்பது அதற்கு கிடையவே கிடையாது. இப்படி இறைவனாலே படைக்கப்படுகின்ற அந்த இயற்கை இருக்கிறதே, அந்த இயற்கையை நாம் உற்று பார்த்தால் நமக்கு சில விஷயங்கள் புரியும். இந்த பரந்துபட்ட பூமியிலே விரிந்து கிடக்கின்ற கடல், உயர்ந்து நிற்கின்ற மலை, தவழ்ந்து ஓடுகிற மேகம், அங்குமிங்கும் நெளிந்து ஆடி ஓடி அசைகின்ற நதி, சரிந்து நெளிந்து வளைந்து நெடிது வளர்கின்ற மரங்கள், இவையெல்லாம் மட்டும்தான் காலத்தை கடந்து நிற்கின்றன என்பதை எண்ணி பார்த்தால் அது ஏன் இறைவனாலே காலம் கடந்து நிற்கின்றது என்கின்ற கேள்வி நமக்குள்ளே எழும். இவை ஏன் காலம் கடந்து நிற்கின்றன என்று எண்ணி பார்த்தால் இவைகள் மட்டும்தான் இறைவன் இட்ட கட்டளைப்படி தன்னிடத்திலே இருக்கக்கூடியதான செல்வங்களை தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மானுட குலத்திற்கு தடையின்றி தந்து கொண்டே இருக்கின்றன. இறைவன் எப்படி இந்த இயற்கையை படைத்தானோ,
மானுட குலத்திற்காக எப்படி இந்த இயற்கையை படைத்தானோ அதை போலத்தான் பல மனிதர்களையும் இந்த உலகத்திலே தன்னுடைய அவதாரமாய் அம்சமாய் இறைவன் படைக்கின்றான். அப்படி படைக்கப்பட்ட மனிதர்கள் எதை தருகிறார்கள் தெரியுமா? எப்படி இந்த கடலும் நதியும் மலையும் மேகமும் தன்னிடத்திலே இருக்கக்கூடியதான செல்வத்தை வாரி வழங்குகிறதோ அதை போல இறைவனாலே படைக்கப்படுகின்ற சில மனிதர்கள் அவர்களிடத்திலே இருக்கக்கூடியதான அழியா செல்வங்களான கல்வியையும் ஞானத்தையும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு வாரி வாரி வழங்குகிறார்கள். அவர்களைத்தான் நாம் ரிஷிகள், தவசிகள், தியாகிகள், மேதைகள் என்று விஞ்ஞானிகள் என்றும் புகழ்கின்றோம். ஆனால் இயற்கையாலும் இறைவனாலும் படைக்கப்படுகின்ற இந்த அதிசய மனிதர்களிலே சிலர் மட்டும்தான் மகா கவிகளாக பிறக்கின்றார்கள். சிலர் மட்டும்தான் மகா கவிகளாக பிறக்கின்றார்கள். அப்படி இயற்கையாலே இறைவனாலே படைக்கப்பட்ட ஒரு மாபெரும் அதிசயம் மகாகவி பாரதி. மாபெரும் அதிசயம் பாரதி. அதனால்தான் பாரதி அவன் பாடல்களையோ அல்லது அவனுடைய கட்டுரைகளையோ படைப்புகளையோ உற்று பார்த்தால் இயற்கையும் இறைமையும் இரண்டோடு ஒன்று கலந்து அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கும். இறைவனிடத்திலே பாரதி என்ன கேட்கிறான்? தனக்கு ஏதாவது கேட்கிறானா? பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்று சொல்லுகிற பாரதி என்ன கேட்கிறான்? இறைவா, இந்த உலகத்திலே பிறந்த மக்கள், பறவைகள், விலங்குகள், புழு பூச்சிகள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் வாழ வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்கிறான். தன்னை ஒரு நிலைப்படுத்தி உயர்த்தி கொண்ட மகாகவிஞன் ஞான ஆகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக சார்ந்த பல் உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்று இறைவனிடத்திலே அவன் கேட்கின்றான். இப்படி இந்த பரசிவ வெள்ளத்திலே விண்ணிலும் மண்ணிலும் தன்னிலும் இழந்து நிற்கக்கூடிய, இணைந்து நிற்கக்கூடிய இந்த மகாகவி இன்பத்திலே துன்பத்தையும் துன்பத்திலே இன்பத்தையும் கலந்து பார்த்து ஒரு சேர நினைத்ததால் தான் அவனால் மட்டும்தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாட முடிந்தது. எத்தனை கோடி இன்பம், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. சித்தினை ஆசித்துடன் இணைத்தாய், சித்தினை ஆசித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் பூதத்தின் வியனுலகமைத்தாய். சித்தினை ஆசித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்தின் வியனுலகமைத்தாய். அத்தனை உலகமும் வண்ணக்களஞ்சியம், அத்தனை உலகமும் வண்ணக்களஞ்சியமாக பல பல நல் அழகுகள் சமைத்தாய். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. முத்தி என்றொரு நிலை சமைத்தாய், முத்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கு முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய். பக்தி என்றொரு நிலை வகுத்தாய், பக்தி என்றொரு நிலை வகுத்தாய், எங்கள் பரமா, பரமா,
பரமா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. இன்னைக்கு வானவில் பண்பாட்டு மையம் 3 தலைமுறைன்னு சொல்லி நம்மளை ஆனர் பண்ணுறாங்க. எனக்கு பாரதி ஈடுபாடு உங்களால் தான். உங்களுக்கு எப்படி பாட்டி? எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் தலைமுறையே, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, இவா எல்லாரும், எங்கள் குடும்பத்திலே எல்லாருக்கும் பாரதின்னா ரொம்ப விருப்பம். இதை நாங்கள் ரொம்ப ஆழ்ந்து இந்த பாடல்கள் தான் படிக்க சின்ன குழந்தையிலேருந்தே எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது எங்களுக்கு பாரதி அண்ணா சுராஜ் தான். உண்மைதான். இந்த தேசம் தெய்வம் என்று வந்தால் எங்களுக்கு முதல்ல பாரதி தான். எங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே தேசம் தெய்வம்னா மகாகவி பாரதி தான். பிறகுதான் மற்ற எல்லா விஷயங்களும் இல்லையா? இறைவனை காட்டுவதற்கு எப்படி பக்தி இலக்கியங்கள் இருக்கிறதோ அதை போல மானுடத்தை காட்டுவதற்கு மற்ற புத்தகங்கள் இருக்கும். ஆனால் மகாகவி பாரதி இடத்துல உள்ள போய் பார்த்தா இந்த தேசம் தெய்வம் இந்த இரண்டையும் ஒரு சேர பார்த்தவன் பாரதி. அதனால்தான் ரஷ்யாவை பார்க்கிற போது அவனுக்கு பராசக்தி தோன்றுகிறாள். பாரத தேசத்தை பார்க்கிற பொழுது ஒரு சமயம் அவனுக்கு பூமி மாதாவாக, பொறுமை நிறைந்த பூமி மாதாவாக தெரிகிறாள். மறுபுறத்திலே துட்டர்களை பார்க்கிற பொழுது துர்கா தேவியாகவும் தெரிகிறாள் இல்லையா? ஆமாண்டா. தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும், தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய், இயல்பினளாம் எங்கள் தாய். பூமியினும் பொறை மேக்குடையாள் பெரும் புண்ணிய நெஞ்சினள் தாய், பூமியினும் பொறை மேக்குடையாள் பெரும் புண்ணிய நெஞ்சினள் தாய். எனில் தோமி அழைப்பார் முன் நின்றுடும் கார்கோடும் துர்க்கை அணை அவள் தாய், எனில் தோமி அழைப்பார் முன் நின்றுடும் கார்கோடும் துர்க்கை அணை அவள் தாய், எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய். நம்முடைய பாரத பண்பாட்டை பார்க்கிற பொழுது இந்த பாரத தேசத்தினுடைய தலைமுறையை பாரதி பாராட்டுகிறான். இன்றைக்கு நாம் தலைமுறையை பார்க்கின்றோம், ஆனால் பாரதி தன்னுடைய வாழ்ந்த காலத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய தலைமுறையை பார்க்கின்றான். அவன் எப்படி பார்க்கிறான் தெரியுமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே இல்லையா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து, முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி, வந்தனை கூறி மனத்தில் இருத்தியன் வாய்
இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. அப்பா இந்த பாட்டை கேட்கும்போது ஒன்று தோணுது, இன்னைக்கு எத்தனையோ இந்தியர்கள் வெளிநாட்டில் போய் இருக்காங்க இல்லையா? ஆமா. ஆனா அவங்களும் பாரத மாதாவுக்கு வந்தே மாதரம் சொல்லணும்னு சொல்றான் பாரதி. ஏன்னா அவர் முந்தையர் 1000 ஆண்டு அப்படின்னா குறைஞ்சது 10 தலைமுறை இந்தியாவில தானே இருந்திருக்கணும். அதுபோல இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத பொக்கிஷங்கள், ஞான பொக்கிஷங்கள் இருக்கு இல்லையா, அதற்கும் பாரதி வந்தே மாதரம் சொல்லணும்னு சொல்றான். ஏன்னா ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு. பலே பலே. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சு நீரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாரதியே ஒரு பாரதம், அவன் பாட்டெல்லாம் தமிழ் மாருதம். பாரத மண்ணின் காவிய வளம்தான் பாரதி தோன்ற காரணம்னு சொல்லுவார் ஒரு கவிஞர். பாரதி காலம் கடந்தவன் மட்டுமல்ல, காலத்தை வென்றவன் மட்டுமல்ல, அவன் காழ்ந்த காலத்திலே இருக்கக்கூடிய காலத்தினுடைய கண்ணாடியாகவும் அவன் இருந்திருக்கின்றான். அதனால்தான் அவன் தன்னுடைய முன்னோர்களை பாடுகிற அதே நேரத்திலே தான் வாழ்ந்த காலத்திலே இருந்த பல ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் அவன் அடையாளம் காட்டியிருக்கிறான். விவேகானந்தர், நிவேதிதை, மகாத்மா காந்தி, வஉசி, வாவேசு ஐயர், இப்படி எத்தனையோ, அபேதானந்தர், சுப்பராம தீட்சிதர் என்று எத்தனையோ பேருக்கு வரலாற்று சான்று தந்தவன் பாரதி. இதுல நம்ம குறிப்பா பார்த்தா ஒரு மிகப்பெரிய பட்டியலை பாரதி வரலாற்று சான்றாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாட்டி, வஉசின்னு சொன்னதும் அந்த வஉசி விஞ்ச் உரையாடல் நீங்க சமீபத்தில் நடிச்சீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் இருக்குடா. சரி, அந்த உரையாடல் நம்ம கொஞ்சம் நடிச்சு பார்க்கலாங்களா? கொஞ்சம் நடிக்கலாம்டா, எனக்கு வயசாகிடுது கொஞ்சம். சரி, நான் தான் வஉசி, நீங்க தான் விஞ்ச், ஓகேவா? அதெல்லாம் இல்லைடா, நான் வஉசியை தான் நடிப்பேன். நடிப்பில் கூட நான் வெள்ளைக்காரனாக இருக்கிறதுக்கு விரும்பலை. எல்லாருக்கும் இந்தியன் தாத்தா தான் தெரியும், எனக்கு மட்டும் ஒரு இந்தியன் பாட்டி. சரி, ஆரம்பிக்கலாங்களா? நாட்டில் எங்கும் சுதந்திர வாஞ்சாயாய் நாட்டினாய், கனல் மூச்சினாய், வாட்டி உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாற்றுவேன், வாலி காட்டுவேன். சொந்த நாட்டில் பிறர்க்கடிமை செய்தே துஞ்சிடோம், இனி அஞ்சிடோம். எந்த நாட்டிலும் இந்த அநீதிகள் ஏற்குமோ, தெய்வம் பார்க்குமோ. கூட்டம் கூடி வந்தே மாதரம் என்று கோஷித்தாய், எமை தூஷித்தாய். ஓட்டம் நாங்கள் எடுக்க என்று கப்பல் ஓட்டினாய், பொருள் ஈட்டினாய். வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று உயிர் போம் வரை வாழ்த்துவோம், முடி தாழ்த்துவோம். எங்கள் ஆருயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ? அம்மா, நீங்கள் இந்த வஉசியை பற்றி சொல்கிற போது அப்படியே எனக்கு உணர்ச்சி பெருகுகிறது. ஆனால் இதே மாதிரி நீங்கள் இந்த சத்ரபதி சிவாஜியாகவும் நடிச்சிருக்கீங்க. அந்த சத்ரபதி சிவாஜி தன்னுடைய சேனைகளுக்கு சொல்லுகிற அந்த கவிதை இருக்கு பாருங்க, அதை கேட்டால் அப்படியே நரம்பு புடைக்கும். அதுல சில வரிகள் அப்படி சொல்லுங்களேன். என்னடா டேய், எப்போ பழங்காலத்துல ஞாபகப்படுத்துறடா. ஜெய ஜெய பவானி, ஜெய ஜெய துர்கா, ஜெய ஜெய மாதா, வந்தே மாதரம். ஜெய ஜெய பவானி, ஜெய ஜெய மாதா, ஜெய ஜெய துர்கா, வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வரின் நினைவகற்றாதீர். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வரின் நினைவகற்றாதீர். பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீர் அதன் புதல்வரின் நினைவகற்றாதீர். நினைவகற்றாதீர். வானகமுட்டும் இமயமால் வரையும் ஏனைய திசைகளும் இருந்திரை கடலும் கத்திடு நாடு காத்திடு நாடு. கங்கையும் சிந்துவும் தூத்திரை யமுனையும் சுனைகளும் புனல்களும் இன்னரு பொழில்களும் இணையில்லா வளங்களும் உன்னத மலைகளும் ஒளி திருநாடு. ஜெய ஜெய பவானி, ஜெய ஜெய மாதா, ஜெய ஜெய துர்கா, வந்தே மாதரம் வந்தே மாதரம். மொக்குகள் தோன்றி மறைவது போலே மக்களாய் பிறந்தோர் மடிவது திண்ணம். தாய் திரு நாட்டை தகர்த்திடு மிலேச்சரை மாய்த்திட விரும்ப வாழ்வுமோர் வாழ்வுகொல். மானம் ஒன்றில்லாது மாற்றலர் தொழும்பராய் ஊனமுற்றிருக்க எவன்கோலோ விரும்புவன். புன்புலால் யாக்கையை போற்றியே தாய் நாட்டு அன்பிலாது இருப்போன் ஆரியன் நல்லன். மாட்சிதீர் மிலேச்சர் மனப்படியாலும் ஆட்சியில் அடங்குவோன் ஆரியன் நல்லன். பலே பாண்டியா, பலே பலே பலே. இந்த பாரதியினுடைய வரிகளை கேட்டால் இந்த தேசத்தினுடைய பிரிவினைவாதிகளுக்கும் தேச துரோகிகளுக்கும் ஒரு சவுக்கடின்னு தான் நம்ம சொல்லணும். சரி பாட்டி, உங்க கல்யாண பத்திரிகையில கூட பாரதி தானாமே, அப்படியா? டேய், என்ன பாட்டி பாட்டின்னு சொல்றாரா? நான் இன்னும் இளமையா இருக்கேன்டா. சரிதான். சாதாரணமாக கல்யாண பத்திரிக்கையில எல்லாம் கடவுள் பாட்டு, திருக்குறள், ஆண்டாளுடைய பாட்டு, இப்படி பல பல பாட்டெல்லாம் பாடுவாங்க, போட்டிருப்பாங்க அங்கே. ஆனால் என்னோட கல்யாண பத்திரிக்கை எப்படி இருந்து தெரியுமா? 60 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு 82 வயசு. அப்போது அந்த பாட்டு, காதல் ஒருவனை கைப்பிடித்து, என் பத்திரிக்கையில், கல்யாண பத்திரிக்கையில், காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சியுறச் செய்து வாழ்வோமடி. சொல்லப்போனா நம்ம குடும்பத்தில் எங்கே பார்த்தாலும், எதில் பார்த்தாலும், எந்த பத்திரிகையிலையும் பாரதி பாட்டு இல்லாமலே இருக்காது. உண்மையிலேயே சொல்லப்போனா பாரதி சார்ந்து இருக்கக்கூடிய எங்க பாரதி சுராஜ் குடும்பத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல பாரதி சிம்மாசனம் போட்டு அப்படியே உட்காந்துருப்பான். அப்பா, அப்போ உங்க திருமண திருப்பம் எப்படி? நீ என்ன மாட்டி விடுறேன்னு தெரியுது. ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆளுக்காக தான் பாரதி தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்கான், தாயையும் தாரத்தையும் ஒரே தட்டில் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடான்னு சொன்னான் பத்தியா. பாரதி எனக்காகவே சொல்லியிருக்கான். அன்னமூட்டிய தெய்வம் அணிக்கை ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம். அன்னமூட்டிய தெய்வம் அணிக்கை ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம். கன்னத்தை முத்தம் கொண்டு கழிக்கையில் கையை தள்ளும் பொற்கைகளை பாடுவோன்னு எனக்காகவே பாரதி சொல்லியிருக்கான். ஆனா என்னதான் பெண்மை வாழ்க்கைன்னு எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பில்லைன்னு சொன்னாலும் இன்னும் சமூகத்துல பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கு. அந்த பிரச்சனைகள் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அது சீதை பாஞ்சாலி காலத்திலேருந்து இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால்தான் பாரதி போன்ற மகா புருஷர்கள் அவ்வப்போது பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இந்த பாஞ்சாலின்னு சொன்ன உடனே எனக்கு நீங்கள் பாஞ்சாலியா அந்த அவள் அவமானப்படுகிற போது அந்த சபையில் வந்த காட்சி இருக்குல்ல, அந்த காட்சியை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. என்னடா நீ பழசெல்லாம் எடுத்துன்னு போகிறான். கக்கக்கவென்று கனைத்தே பெருமூடன் பக்கத்தில் வந்த பாஞ்சாலி கூந்தலினை கையினால் பற்றி கரகரவெனத்தான் இழுத்தான். ஐயோ என்ற
அலறி உணர்வற்று பாண்டவர்தம் தேவி அவள் பாதி உயிர் கொண்டு வர நீண்ட கருங்குழல் நீச்சன் கரம் பற்றி முன்னெழுத்துச் சென்றார். வழி நெடுக மொய்த்தவரா என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். ஊரவர்தம் கேள்மை உரைக்கும் தரமாமோ? வீரமிலா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கியே பொன்னை அவள் அந்த புறம் தன்னில் சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினான். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ? பேரழகு கொண்ட பெரும் தவத்து நாயகியை சீரழிய கூந்தல் சிதைய கவர்ந்து போய் கேடுற்ற மன்னன் அரங்கட்ட சபைதனிலே கூடுதலும் அங்கே போய் கோ என்று அலறினாள். ஆஹா ஆஹா, இதுதான் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல்னு பாரதி சொல்றானே, அதுதான் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல். இந்த பாஞ்சாலி சபதத்துல பாரதி அர்ஜுனனா சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும். கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் தர்மத்தை அப்போது வெல்லக் காண்போம். தனு உண்டு காண்டீபம் அதன் பெயர். இதுல அதர்மம் தர்மத்தை என்னதான் வெல்ல நினைச்சாலும் கடைசியில சத்தியமேவ ஜெயத்தே தான். இதை சாதாரணமா புரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு இயற்கையின் மர்மம். இட்ஸ் a mystery of nature. இந்த தர்ம சூக்ஷமமும் ஒரு நேச்சர்ஸ் மிஸ்ட்ரி தான். இந்த பாரதியோட வரிகள் போயட்டிக்கா இல்லை ஃபிலாசாபிக்கலான்னு ஆராய்ச்சி தான் பண்ணணும். தனு உண்டுன்னு சொல்ற எக்ஸ்பிரஷன் இருக்கே, அதுதான் தன்னம்பிக்கையோட அல்டிமேட் உண்மை. அதுதான் ஒரு வில் பவர்னு சொல்றாங்களே, அதுதான் வில் பவர், தன்னம்பிக்கை. நீங்க பாஞ்சாலி சபதம் சொன்னாலே நம்மளால கண்ணன் பாட்டை விட முடியாது இல்லையா? கண்ணன் பாட்டு ஞாபகத்துக்கு வந்தாலே கண்ணன் பாட்டு தொகுப்புல பாரதி நிறைய சொல்லியிருக்கான். ஆனா அந்த கண்ணன் பாட்டை விடுத்து சில பாடல்கள் கண்ணனை பற்றி பாரதி பாடியிருக்கான். அந்த தொகுப்பில் வராத ஒரு பாடலுடைய சில வரிகள். வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா உருவாய் அறிவில் ஒளிர்வாய் கண்ணா உருவாய் அறிவில் ஒளிர்வாய் கண்ணா உயிரின் அமுதாய் பொழிவாய் கண்ணா வருவாய் 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 கண்ணா கருவாய் என்னுள் வளர்வாய் கண்ணா கருவாய் என்னுள் வளர்வாய் கண்ணா கமல திருவோடிணைவாய் கண்ணா வருவாய் 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 கண்ணா பசி நேரத்து உணவு மழைக்கு குடை எங்கள் கண்ணன். கண்ணன் சக்கரத்தை எடுப்பது ஓர் கணம், பாரில் தர்மம் தழைப்பது மறுகணம். இக்கணத்தில் இடைக்கணம் உண்டோ, அதற்குள்ளே பகை மாய்த்திட வல்லன் கான். இது கண்ணன் ஆழ்வார்கள் கூட காணாத ஒரு கண்ணனுடைய புதிய பரிமாணம்னு சொல்லணும். இதுல ஒரு அதிகம் சொல்லப்படாத ஒரு கண்ணன் பாடல் உண்டு. அது கோவிந்தன் பாட்டுன்னு ஒரு பாட்டு பாரதி எழுதியிருக்கான்.
அதாவது கண்ணனை நண்பனாய், மந்திரியாய், நல்ல ஆசிரியனாய், பார்வையிலே குழந்தையாய், பழக்கத்திலே தெய்வமாய் இப்படியெல்லாம் பார்த்த பாரதி அந்த குடையெடுத்து இந்த கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து அந்த கண்ணன் கோவிந்தன் நிற்கிற போது அவனோட காலடியிலே நிற்கக்கூடிய ஒரு கண்ணுக்குட்டியை போல நின்று கொண்டு ஒரு பாரதி பாட்டு பாடுறான். எளியனேன் யான் எனலை எப்போது போக்கிடுவாய் இறைவனே, என் கண்ணை மறந்து உன்னிரு கண்களையே என் அகத்தில் இசைத்து கொண்டு நின் கண்ணால் புவியெல்லாம் நீ எனவே நான் கண்டு நிறைவு கொண்டு வன் கண்மை மறதியுடன் சோம்பல் முதற் பாவமெல்லாம் அடிந்து நெஞ்சில் புண் கண் போய் வாழ்ந்திடவே கோவிந்தா எனக்கமுதம் புகட்டுவாயேன்னு ஒரு பாரதி பாடுறான். சரி அப்பா, உங்கள் வயசுக்கு நீங்கள் வந்து கண்ணனை கடவுளாக பார்க்குறீங்க, தப்பு இல்லை. ஆனால் என்ன மாதிரி இங்கே இருக்கிற வயசு பசங்களுக்கு கண்ணன் வந்து கண்ணம்மாவாக தான் தெரியுறான். புரியுது இல்லைப்பா, இதுக்கு பேர் தான்ப்பா தெய்வீக காதல். சரி சரி, உன்னுடைய தெய்வீக காதல்னு சொல்லிட்ட. இந்த முகம் தெரியாத உன்னுடைய காதலிக்கு வேணா ஒரு பாட்டு பாடிடு, கண்ணம்மாவா நினைச்சு பாடு. காற்று வெளியிடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், காற்று வெளியிடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். முதூற்றினை ஒத்த இதழ்களும் முதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும் எந்த நாவினில அமுதூருதே கண்ணம்மா என்ற பேர் சொல்லும் போதிலே, கண்ணம்மா 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 என்னும் பேர் சொல்லும் போதிலே எந்த நாவினிலே அமுதூருதே உயிர் தீயினிலே வளர் சோதியே எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அற்புதமான இந்த இறைவனுடைய படைப்பிலே ஒரு இயற்கை அதிசயம் பாரதினா, அந்த பாரதி அதிசயித்த இயற்கையின் சூட்சமம் இசை. அண்டமெங்கும் சிதறி கிடக்கின்ற ஒலி, அந்த ஒலிகளின் ஒழுங்குதான் மொழி, அந்த மொழியின் அழகிய விழுமியம்தான் கவி, இல்லையா? இதுதானே பாரதி குயில் பாட்டுல சொல்றது. ஓ, நீரை படைத்து நிலத்தை திரட்டி வைத்தாய், நீரை பழைய நெருப்பில் குளிர்வித்தாய், காற்றை முன்னே ஊதினாய், காணறிய வானவெளி தோற்றுவித்தாய், நின்றன் தொழில் வலிமை யார் அறிவார், உள்ளம்தான் கவ்வ ஒரு சிறிதும் கூடாத கொள்ளை பெரிய உரு கொண்ட பல கோடி வட்ட உருளைகள் போல் வானத்தில் அண்டங்கள் நிரப்பி அவை எப்போதும் ஓட்டுகின்றாய், எல்லாம் அசைவில் இருப்பதற்கே சக்திகளை பொல்லா பரமா புகுத்து விட்டாய் அம்மாவோ, காலம் படைத்தாய் கடப்பதிலா திக்கமைத்தாய், ஞாலம் பலவினும் நாடோறும் தாம் பிறந்து தோன்றி மறையும் தொடர்பாய் பல அனந்தம் சான்ற உயிர்கள் சமைத்து விட்டாய் நான்முகனே, சாலமிக பெரிய சாதனைகள் இத்தெல்லாம் தாளமிசை நின்றன் சமர்த்துரைக்க வல்லார் யார், ஆனாலும் நின்றன் அதிசயங்கள் யாவினுமே காணாமுதம் படைத்த காட்சி மிக விந்தையடா, காட்டு நெடுவானம் கடலெல்லாம் விந்தையனில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின்மிசை இல்லையடா, பூதங்கள் ஒத்து புதுமை தரும் விந்தையனில் நாதங்கள் சேரும் நயத்தினுக்கு நேராமோ, ஆசை தரும் கோடி அதிசயங்கள் கண்டதிலே ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பம் அன்றோ. பலே பலே பலே, இவையெல்லாம் பாரதியினுடைய மந்திர சொற்கள். அந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற அந்த ஓசை கடல் இருக்கு பாருங்க, அந்த ஓசை கடலில் மூழ்கி தெளிச்சாதான் இது போல கவிதையே வரும்.
அதனால தான் பாரதி சொல்லுகிறான், மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம்னு பாரதி சொல்றான். இல்ல இதுலயே பூதங்கள் ஒத்து புதுமை தரும் விந்தைன்னு பாரதி சொல்றது இந்த பஞ்ச பூதங்களோட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் அண்ட் மிக்சர்ல உருவான அன்இமேஜினபிள் இன்ஃபினிட் கிரீச்சர்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை கம்பேர் பண்ணா அந்த 7 ஸ்வரங்களோட மிக்சர் அண்ட் காம்பினேஷன்ல உருவாகிற இந்த இசை இருக்கு இல்லையா, அதுதான் இன்னும் அமேசிங் அப்படின்னு பாரதி சொல்றான். இது கேட்டாலே பாரதி எப்படி தன்னை அப்படியே இயற்கையோடு அப்படியே பின்னிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுதுல்ல. உண்மைதான் உண்மைதான். ஏன்னா பாரதி இந்த உலகத்தை இயற்கையோடு அப்படியே பார்க்கிற பொழுது ஒளியினுடைய சொரூபமா ஒரு எனர்ஜெட்டிக் சக்தியாக தான் பாரதி பார்க்குறான். அதனால்தான் பாரதியினுடைய பராசக்தி பாடல்களை படித்தா பாரதி எப்படி இந்த அண்ட பிரபஞ்சத்தில் அப்படியே கரைஞ்சு போயிருக்கான்னு தெரியும். அது இந்த பாரதியோட சக்தி கூத்து, சக்தி பஞ்சகம், ஆத்ம சக்தி, அதுலயும் இந்த ஊழி கூத்து. ஊழி கூத்துன்னு சொன்னாலே அப்படியே அது பாரதியினுடைய ஆத்ம பிரவாகம்னு தான் நம்ம சொல்லணும். வெடிபடு மண்டல திடிபடு தாளம் போட வெறும் வெளியில் ரத்த களியோடு பூதம் பாட பாட்டின் அடிபடு பொருளும் அடிபடும் ஒளியில் கூட களித்தாடும் காளி கங்காளி சாமுண்டி அன்னை 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 ஆடும் கூத்தை நாடச் செய்தாள் என்னை. 5 பூதம் சிந்தி போய் ஒன்றாக பின்னர் அதுவும் சக்தி கதையில் மூழ்கி போக அங்கே முந்தரு மொழியில் சிந்தை நழுவும் வேகத்தோடே முடியா நடனம் புரிவாய் அடுதி சொரிவாய் அன்னை 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 ஆடும் கூத்தை நாடச் செய்தாள் என்னை. பலே, இந்த குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சதம், இது 3ஐயும் பார்த்தா ஒரு 3 வேதங்கள் மாதிரி பாரதிக்கு. ஆனால் 4வதா ஒரு வேதம் எதுவென்றால் பாரதியினுடைய பராசக்தி பாடல்கள்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த சந்த கவிதைகளை விட பாரதி சில வசன கவிதைகளும் எழுதியிருக்கான். அதில் அந்த வசன கவிதைகளை பார்த்தா அவன் எப்படி அப்படி இந்த நேச்சரில் அப்படியே இயற்கையில் அப்படியே கரைஞ்சு போயிருக்கான்னு கூட நம்மளால பார்க்க முடியும். பாரதியினுடைய வசன கவிதை அப்பப்பா, அது ஒரு தனி உலகம். உண்மைதான். இவ்வுலகம் ஒன்று, ஆண் பெண் மனிதர் தேவர் பாம்பு பறவை காற்று கடல் உயிர் இறப்பு அனைத்தும் ஒன்று. ஞாயிறு வீட்டுச்சுவர் ஈ மலை அருவி குழல் கோமேதம் இவை அனைத்தும் ஒன்றே. இன்பம் துன்பம் பாட்டு வண்ணான் குருவி மின்னல் பருத்தி இதெல்லாம் ஒன்று ஒன்று. மூடன் புலவன் இரும்பு வெட்டுக்கிளி இவை எல்லாம் ஒரு பொருள், ஒரே பொருள். வேகம் கடல் மீன் புயல் காற்று மல்லிகை மலர் இவை ஒரு பொருளின் பல தோற்றம். உள்ளதெல்லாம் ஒரே பொருள், அந்த ஒரு பொருளின் பெயர்தான் தான் தான் அமுதம் இரவாதது. அதாவது காலம் கடந்த கவியை பத்தி பேசினா காலம் போறதே தெரியாது. உண்மைதான். இந்த அரை மணி நேரத்துக்குள்ள அமுத குழம்பை சுவைக்க முடியுமான்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? பாரதியே சொல்லிட்டான், நிலாவையும் வானத்து மீனையும் நேர்பட வைத்தாங்கே அங்கு குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம்னு. நம்ம ஓரளவுக்கு வெறி படைச்சிட்டோம். குழாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம், உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம், பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ. சாதாரணமா நம்ம மனசை குரங்குன்னு சொல்லுவோம், ஆனா பாரதி இங்க மனசை சிறுபுல் சிட்டுக்குருவின்னு சொல்றான். அது என்னதான் அப்படியே மகிழ்ச்சியா பறந்தாலும் அதோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்கணும், அதை நம்ம தான் டிரைவ் பண்ணணும் இல்லப்பா? நிச்சயமா மனக்கட்டுப்பாடுங்கிறத பாரதி இந்த பாட்டில் இவ்வளோ அழகாக சொல்கிறான், நமக்கு தெரியும். பலே பலே, நம்ம பாரதி இன்னும் இந்த பழக்கனி வண்டியை சுமக்கின்ற இந்த வானவில் வண்டி இருக்க, அந்த வானவில் வண்டியில் இங்கே எத்தனையோ இந்த வண்டுகள், சிறு வண்டுகளை இங்கே பார்க்குறேன். அதில் நாமும் ஒரு சிறு வண்டுகளாக இன்னைக்கு பாரதியை சுவைக்கிறோம். சரி, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமாம், ஆயிடுச்சு. நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி முடிச்சுக்கலாமா? நல்லது, நல்ல காலம் காலம் வருகுது.
நல்ல காலம் வருகுது 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 நல்ல காலம் வருகுது. சாதிகள் சேருது சண்டைகள் தொலையுது. சாதிகள் சேருது சண்டைகள் தொலையுது. சொல்லடி சொல்லடி சக்தி மா காளி வேத புறத்தார்க்கு நல்ல குறி சொல்லு. நல்ல காலம் வருகுது 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 நல்ல காலம் வருகுது. தரித்திரம் போகுது செல்வம் வருகுது. தரித்திரம் போகுது செல்வம் வருகுது. படிப்பு வளருது பாவம் தொலையுது. படிப்பு வளருது பாவம் தொலையுது. படிச்சவன் சூதும் பாவம் பண்ணினா படிச்சவன் சூதும் பாவம் பண்ணினா போவான் போவான் ஐயோன்னு போவான். போவான் போவான் ஐயோன்னு போவான். நல்ல காலம் வருகுது 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 நல்ல காலம் வருகுது. சாத்திரம் வளருது சூத்திரம் தெரியுது. சாத்திரம் வருகுது சூத்திரம் தெரியுது. எந்திரம் பெருகுது தந்திரம் வளருது. வேதபுரத்தில வியாபாரம் பெருகுது. நல்ல காலத்துல வியாபாரம் பெருகுது. நல்ல காலம் வருகுது வருகுது வருகுது. எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் நல்ல காலம் சொல்லுங்க. 200 பேர் சேர்ந்து சொல்லலாம். வருகுது நல்ல காலம் வருகுது வருகுது வருகுது. வருகுது எல்லாரும் சொல்லுங்க. வருகுது நல்ல காலம் வருகுது. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய பாரத மணித்திரு நாடு. நல்ல காலம் வந்தே மாதரம் வந்தே வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம் வந்தே ஒரு அரை மணி நேரம் மாதரம். அரை மணி நேரம் நம்ம எல்லாம் பாரதியின் உலகிற்குள்ளே கையை பிடித்து அழைத்து சென்ற இந்த மூவருக்கும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துடலாமா? குறிப்பாக இந்த தலைமுறையைச் சேர்ந்த சாஸ்வத், மூத்த பெருந்தகை வசந்தா ஸ்ரீனிவாசன் அம்மா இவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக நம்முடைய புரவலர் திரு ஆர் நடராஜையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி சோபனா ரமேஷ் அம்மா அவர்களையும் அழைக்கின்றோம். முதல் சிறப்பு சாஸ்வத்திற்கு, அடுத்ததாக வசந்தா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்கள், அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் அவர்கள், சதீஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள், நம்முடைய பார்ப்போற்றும் எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா அவர்களையும் பவன்ஸ் திரு ராமசாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைத்து வருமாறு நம்முடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களை தொடர்ந்து நம்முடைய விழாவின் கதாநாயகன் விஜயகுமார் அவர்களை சோபனா ரமேஷ் அவர்கள் மேடைக்கு அழைத்து வருவார்கள். அவர்களை தொடர்ந்து வானவில் பண்பாட்டு மையத்தின் நிறுவனர் திரு ரவி அவர்கள் நம்முடைய மேடைக்கு ஆளுநர் திரு ரவி ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்து வருவார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மேடைக்கு வந்து விட்டார்கள். இப்போது நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் பாரதியார் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்வார்கள். ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து பெரியோர்களும் இந்நிகழ்விலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். பவன்ஸ் ராமசாமி ஐயா அவர்கள், சிவசங்கரி அம்மா அவர்கள், சிவசங்கரி அம்மா அவர்கள், அடுத்ததாக விஜயகுமார் அண்ணா அவர்கள், பர்வீன் சுல்தானா அவர்கள், சோபனா ரமேஷ் அவர்கள், பாரதியாருக்கு மரியாதை செய்த அத்தனை பெரியோர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அடுத்ததாக
வரவேற்புரை வழங்க வருமாறு வானவில் பண்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் திரு ரவி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. வணக்கம். It gives me a great pleasure, not merely pleasure, but a sense of fulfillment when every year we celebrate Mahakavi Bharati's birthday as a festival. It gives me an assurance that I am cleansed of all empirical dust and that our nation Bharat has taken one step closer to the realization of Mahakavi's great dream. What dream? The greatest dream that one can have, yet a prophetic dream in which he said that India will reveal and present to the entire world the immaculate process of everyone attaining immortality. எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம் ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். I welcome the Honorable Governor of Tamil Nadu, Sri Ravi Sir, who has expressed himself to be an ardent follower of the path of eternal dharma. And thank him for setting aside an hour of his valuable time to participate in this emotionally and spiritually significant event. Honorable Governor Sir, your presence has certainly added more grace and significance to the festival. I extend a warm welcome to you, sir. Now I welcome the hero of the day, the hero of this event, the real life hero, my dear friend, Shri K. Vijayakumar. I welcome him not merely to this hall. I welcome him not merely to this event, but I welcome him into the hall of fame, occupied by real heroes like Dr. APJ Abdul Kalam, Dr. M.S. Swaminathan, Dr. T.N. Seshan, Justice V.R. Krishnaiyer, rocket scientist Nambi Narayanan, and others who had received this prestigious Bharati award in the past. You are a source of great inspiration, my dear brother Vijay. The nation and I salute you and we love you. பெரும்பாலான மகளிர் பெண்கள் ஊசி நூல் கொண்டு ஸ்வெட்டர் பின்னிக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு பெண்மணி உணர்ச்சி நூல் கொண்டு இலக்கியத்தால் இந்த இந்தியாவையே இணைக்க வேண்டும் என்று பின்னிக் கொண்டிருந்தார். என்னுடைய அன்பு சகோதரி சிவசங்கரி அவர்களை நான் வரவேற்கிறேன். சமீபத்தில் சரஸ்வதி சம்மான் விருது வாங்கியவர் மட்டுமில்லை, என்றைக்குமே சரஸ்வதி தேவிக்கு சமானமாக நான் கருதும் சிவசங்கரி அம்மாவை வரவேற்கிறேன். எப்பொழுது கேட்டாலும் இல்லை கேட்காவிட்டாலும் தானே முன்வந்து உதவும், உதவிக்கரம் நீட்டும், முதுமையை கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்க செய்துவிட்டு இளமையோடு செயலாற்றும் எங்கள் அருமைக்குரிய திரு ராமசாமி அவர்கள், இந்த பாரதி வித்யாபவனின் இயக்குனர், அவரை வரவேற்கிறேன். அடுத்ததாக என் 2 தோழிகள். அது என்ன தோழிகள்? தமிழில் ழா நிறைய பேருக்கு வரலேங்கிறதுனால மட்டும் இல்லை, என்னோடு பல மாதங்களாக தோளோடு தோள் நின்று இந்த விழா கனவு நினைவுபட செயலாற்றிய வீராங்கனைகள் சோபனா ரமேஷ், பர்வீன் சுல்தானா ஆகியோரையும்
இங்கே குழுமியிருக்கின்ற அத்தனை பெரியவர்களையும் நான் வரவேற்கப் போவதில்லை. வரவேற்கிறேன் என்று சொன்னால் அதில் ஓர் ஆணவம் இருக்கும். வரவேற்கிறேன் என்று சொல்லாமல் உங்கள் வரவை என் நெஞ்சில் ஏந்திக் கொள்கிறேன் என்று சொல்லி, ஓம் என பெரியோர்கள் என்றும் ஓதுவதாய், வினை மோதுவதாய், தீமைகள் மாய்ப்பதுவாய், மனம் தீமைகள் மாய்ப்பதுவாய், துயர் தேய்ப்பதுவாய், நலம் வாய்ப்பதுவாய், நாமமும் உருவுமற்றே மனம் நாடறிதாய், புந்தி தேடறிதாய், ஆமெனும் பொருள் அனைத்தாய், வெறும் அறிவுடன் ஆனந்த இயல்புடைத்தாய், நின்றிடும் பிரம்மம் என்பார். அந்த நிர்மல பொருளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. Your Excellency, Governor of Tamil Nadu, the hero of today's function, Sri Vijay Kumar IPS, esteemed guests. It is indeed a very unique function. Unique in many sense, not just in one way, in many sense. Honoring two personalities who are here, I feel they're all Karma Veeras. Two Karma Veeras are here. Karma Veera, the word, means the person sincerely dedicated and immersed in the work that they do, and you cannot find a better example than His Excellency and Sri Vijay Kumar. இன்றைய விழா பல விஷயங்களிலே தனித்தன்மை வாய்ந்தது என்று நான் நினைக்கிறேன். வெரி யூனிக். ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்? ஒரு உன்னதமான மனிதரை, பாரதியை கொண்டாடும் இந்த நாளில் ஒரு உன்னத மனிதர் இன்னொரு உன்னத மனிதருக்கு விருது வழங்கும் இந்த வைபவத்தை ஒரு உன்னத ஆர்கனைசேஷன் வானவில் பண்பாட்டு மையம் நடத்துகிறது. அதனால் இது இன் எவ்ரி வே இட்ஸ் யூனிக். சமுதாயமே பாராட்டி நேசிக்கும் இந்த இரண்டு பர்சனாலிட்டிஸ், இவர்களை குறித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு தந்த ரவி அவர்களுக்கும் வானவில் மையத்துக்கும் என்னுடைய நன்றி. இதை திருப்பி யூனிக் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரெண்டு பேருக்குள்ள சிமிலாரிட்டிஸ் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யூனோ ஹவு மச் சிமிலாரிட்டிஸ் தீஸ் டூ ஹேவ். ரெண்டு பேருமே 52ஆம் வருஷம் பிறந்தவர்கள். ரெண்டு பேருமே காவல்துறையோடு தீவிர தொடர்பு கொண்டவர்கள், பணியாற்றியவர்கள். ஆளுநர் நேஷ்னல் போலீஸ் அகாடமியில் 76இல் சேர்ந்தார். திரு விஜயகுமார் இந்தியன் போலீஸ் சர்வீஸில் 75இல் சேர்ந்தார். இருவருமே மிக மிக பெரிய சவால்களை தங்கள் பணியிலே அந்த காலத்திலே எதிர்கொண்டிருக்கிறார்கள். இருவருமே பிரச்சனைகள் நிறைந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே பணிகளை செய்திருக்கிறார்கள். ரெண்டு பேருக்குமே இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. கவர்னர் அவர்கள் தேசிய பத்திரிகைகளிலே ரெகுலராக காலம்ஸ் எழுதி கொண்டிருந்தவர். அண்ட் திரு விஜயகுமார் அவர்கள் வீரப்பன் சேசிங் த பிரிகாண்ட் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி அதில் கக்கூன் என்கிற அந்த ஆப்ரேஷன் பற்றியெல்லாம் மிக சிறப்பாக கூறியிருப்பார். இது எல்லாவற்றையும் விட நான் இவங்களுக்குள்ள காமனாக இருக்கிறது என்ன நினைக்கிறேன் என்றால், இருவருமே பாரதியின் சத்திய வசனங்கள் கூற்றுக்களான அச்சம் தவிர், ஆண்மை தவறேல், ஏறு போல நட, சூரரை போற்று, தேசத்தை காத்தல் செய், ரௌத்ரம் பழகு, அத்தனையும் இவங்ககிட்ட இருக்கு. இந்த மாதிரியான சத்தியமான பாரதியின் வாக்குகளுக்கு எம்பாடிமெண்ட், லிவிங் எம்பாடிமெண்ட்டாக இங்கே வந்திருக்கும் இந்த ரெண்டு பேரையும் ரொம்ப பாராட்டும் சில வார்த்தைகள் கூறும் சந்தர்ப்பம் எனக்கு ரொம்ப பெரிய கௌரவத்தை தருகிறது. ஆனால் இவங்க ரெண்டு பேரை பற்றியுமே as professionals we all know very much through the media and ஊடகங்கள் மூலமாக தெரியும். அதனால் இவங்க எப்படிப்பட்ட பர்சனல் சைடு எப்படிப்பட்டது, வாட் கைண்ட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங்ஸ் தே ஆர். இன்றைக்கி எப்போவுமே ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க
அவங்க வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் இன்சைட் அப்படிங்கிற எனக்கு ரொம்ப இருக்கும். ஐ எம் அ வெரி க்யூரியஸ் பர்சன். நான் இது வரைக்கும் பேட்டி கண்டேன் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அப்துல் கலாம் எல்லார்கிட்டையுமே நான் பர்சனல் சைடை பார்த்துருக்கேன். பிகாஸ் தட் இன்ட்ரெஸ்ட் மீ அ லாட். இங்கே நம்முடைய ஆளுநரையும் திரு விஜயகுமார் அவர்களை கூட நான் அந்த மாதிரி சில கண்ணோட்டத்தில் பார்த்து நான் சந்தோஷப்பட்ட சில விஷயங்களை தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஐபி அண்ட் சிபிஐ எல்லாத்துலேயும் மிக சிறப்பாக பணிபுரிந்த நம்முடைய ஆளுநர், அவருக்கு அது தெரியும் நமக்கு எல்லாருக்கும். ஆனால் தமிழ் மேலே அவருக்கு இருக்கிற ஈடுபாடு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழ் கற்றுக்கொண்டு சில வார்த்தைகள் தமிழிலே அவர் பேசுகிறார். இது உண்மை. தமிழ் இஸ் நாட் எ ஈஸி லாங்குவேஜ் டு லேர்ன். ஆனாலும் எவ்வளோ ஈடுபாடு இருந்தால் அதை அவர் கற்றுக்கொண்டு அது மேலே அவர் ஒரு பிரேமையோடு அதை கற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறேன். சார், வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ சார். அப்புறம் ராஜ்பவன்கிறது ஒரு இரும்பு கோட்டை. அதுக்குள்ளே எத்தனை பேர் சாமானியவர்கள் காமன் மேன் போயிருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் அண்மை காலமாக ராஜ்பவனை அவர் கவர்னர் ஹேஸ் ஓப்பன்ட் இட் டு த காமன் மேன். இதில் எண்ணி துணிக, திங்க் டு டேர் அப்படிங்கிற ஒரு புதுமையான நிகழ்ச்சி, தொடர் நிகழ்ச்சியை நடத்துகிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதன் மூலமாக அடித்தட்டு மக்கள், பெண்கள், உழைக்கும் கலைஞர்கள், இன்னும் பல தரப்பட்ட மக்கள், மூலையில் இருக்கிறவங்களெல்லாம் சாதனையாளர்களை தேடி தேடி பிடித்து ராஜ்பவனில் பாராட்டு விழா நடத்தி அவர்களை சிறப்பிக்கிறார். இது ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். Persons who have met His Excellency, they know he is such a genuine person, highly knowledgeable. Now, I've had the opportunity of spending some time with him. And sir, your intelligence, he seems to know everything. எல்லாத்தையும் விரல் நுனியில் வச்சுருக்காரு. ஐ மீன், இட்ஸ் கிரேட். ஒரே ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அவரை பற்றி. ஒரு சமயம் காரில் கேவல்கேடில் வெளியூர் போயின்னு இருக்கச்சே ஹைவேல he saw an accident. He stopped his cavalcade in his car, got down. இவருக்கு புரோட்டோகாலுக்கு இவருக்கு கூடவே ஒரு ஆம்புலன்ஸ் வரணும். அந்த விபத்தில் உள்ளானவர்களை அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டு சரியாக இருக்கிறது தெரிந்து கொண்டு தான் he continued his journey. எத்தனை பெரிய மனுஷங்க இயல்பாக பை நேச்சர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. சார், அகெயின் வி ஆர் ப்ரவுட் ஆஃப் யூ. இன்னைக்கு பாரதியார் விருதை பெறும் திரு விஜயகுமார் ஐபிஎஸ், இவரை பற்றி இவர் சாதனைகள் சொல்கிறோம். 10 நிமிஷம் எனக்கு தனியாக வேணும். எனக்கு அவ்வளோ டைம் கொடுக்கல அவங்க. அதெல்லாம் நம்ம இப்போ ஒதுக்கிடலாம். ஆனால் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் என்னன்னு பார்த்து அவங்க மனைவி மீனா குமாரியோட நான் பேசினேன். மீனா குமாரி இஸ் ஹியர் அண்ட் வானவில் பெருமையோடு அவர்களை வரவேற்கிறது. அவங்க குட்டி குட்டியாக சில விஷயங்கள்லாம் சொல்லி திரு விஜயகுமார் மேலே ஒரு வெளிச்சம் போட்டு காண்பித்தார். வெளியில் ரொம்ப துணிச்சலை, அப்படி செய்யாத காரியம் இல்லை. அது வீரப்பனாகட்டும் யாராகட்டும் அப்படி பண்ணுறவர் வீட்டில் ரொம்ப சாதுவாக இருப்பார், சாஃப்டாக இருப்பார். குழந்தையில கூட அடித்தது கிடையாதான். வீட்டு காரியம் ஒன்றுத்துலேயுமே அவருக்கு தெரியாது. முழுக்க முழுக்க மீனா குமாரி தான் மேனேஜஸ் த ஹோல் ஹவுஸ் ஹோல்ட். ரிட்டையர் ஆனப்புறம் கேட்டாராம், டு வி ஹாவ் இனஃப் டு கண்டினியூ திஸ் லைஃப்னு கேட்டாராம். ஏன்னா அந்த அளவுக்கு கூட தனது பொருளாதாரம் என்ன மாதிரி இருக்குங்கிறத பற்றி தெரியாது, அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க வேடிக்கையாக ஒரு விஷயம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு அவருக்கு தெரியாதுன்னா, ஒரு செக்கை ஃபில்அப் பண்ணும்போது அதில் டேட்டை போடுறதுக்கு பதிலாக தன்னோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு வந்துட்டாரோம். இது பார்க்க சினிமா ஹீரோ மாதிரி இருக்காரு. ஆனால் அவர் நிஜ வாழ்க்கையில் அவ்வளோ ரொமான்டிக்லாம் இல்லையா. ஆனால் ஒரே ஒரு தடவை அத்தி பூத்தா மாதிரி காஷ்மீரில் அவர் பணியில் இருக்கும்போது அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வந்திருக்கு. ஸோ மனைவியை கூட்டிக் கொண்டு அந்த பியூட்டிஃபுல் தல் லேக்கில் ஷிகார் அந்த படகுல போய் கொண்டிருக்கும்போது அங்கே காஷ்மீரில் மட்டுமே இருக்கக்கூடிய சினார் அப்படிங்கிற மரங்கள், அது ரொம்ப ஒரு விசேஷமான பவித்திரமான மரம்னு பேர். அந்த இலைகளால் ஆன பெண்டன்ட் பிளான் பண்ணி கொடுத்து அது மனைவிக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு.
எப்பேற்பட்ட ரொமான்டிக் ஆம்பியன்ஸ் பாருங்கள். இந்த மாதிரிலாம் காஷ்மீர், தல் லேக்கு, அப்படியே ஷிகார் அண்ட் அன்யூஷுவல் பெண்டன்ட் சினார். அது நடந்தப்பறம் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இனிமேல் விஜயகுமார் மாதிரி நம்மளும் இருக்கணும்னு அவர் ஒரு ரோல் மாடல் ஆக்கிட்டாங்களாம். 46 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. அப்போ மீனா குமாரிக்கு 18 வயசு. கல்யாணம் பண்ணி கொண்டு போகும் பெண்ணிடம் அவருடைய பாட்டி சொன்னாராம் ஒரு அறிவுரை. அவர் கையை பற்றி கொண்டு, நீ பேராசைப்படாமல் இருந்தால் உன் கணவரின் கை கரைப்படாமல் இருக்கும். யோசிச்சு பாருங்க. சொல்கிறச்சே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. வீட்டில் இருக்கிற பொம்பளை இது வேணும் அது வேணும் அது வேணும் நம்ம கேட்குறதால தான் பல ஆண்கள்லாம் போய் கை நீட்டுறாங்க. ஸோ அந்த அறிவுரை, நீ பேராசைப்படாமல் இருந்தால் உன் கணவரின் கை கரைப்படாமல். அந்த மாதிரி அவர் நேர்மையாக, அவர் அவருடைய சாகசங்களுக்கு மட்டும் அவர் பேர் வாங்கினவர் இல்லை, அவருடைய நேர்மைக்கும் பேர் வாங்கினவர். ஒரு சின்ன குட்டி கதையை சம்பந்தமாக சொல்லிவிட்டு என் உரையை முடிக்கிறேன். ஒரு குருகுலம் மாணவர்கள், ஆசிரியர், எல்லா மாணவர்களுக்கும் ஆசிரியர் மேலே கொஞ்சம் வருத்தம். ஏன்னா ஹீ ஸ்பெஷல் டு ஒன் பாய், அவனுக்கு தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வருத்தத்தை போக்கணும்னு சொல்லிட்டு குரு எல்லாத்தையும் மாணவர்களையும் கூப்பிட்டு எல்லார் கையிலையும் ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தாராம். யாருமே பார்க்காத இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு சுருக்க வந்துருங்கன்னாராம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷத்துலலாம் எல்லா பசங்களும், நான் கதவு பின்னாடின்னு சாப்பிட்டேன் யாரும் பார்க்கல, மேஜை கடையிலேருந்து சாப்பிட்டேன் யாரும் பார்க்கல, போர்வையை போத்தின்னு சாப்பிட்டேன் யாரும் பார்க்கல, வந்துட்டாங்க. மத்தியானம் போச்சு, சாயங்காலம் ஆச்சு, சூரியன் அஸ்தமிக்க போகிறது, இன்னும் இந்த பையன் வரல. இருட்ட போகிற சமயத்தில் அந்த பையன் வந்துதான். கலைஞ்ச தலைமுடி, வாடின முகம், சோர்ந்து போன பையன், கையில் மாம்பழம். என்னடான்னு கேட்டால், எங்கே போனாலும் கடவுள் என்னை பார்த்துட்ருக்காரு, நான் எங்கே போய் சாப்பிட்றதுன்னா. அந்த மாதிரி இன்றைக்கி வந்திருக்கும் இந்த 2 பெரும் மக்களும் அந்த இயற்கைக்கு, கடவுளுக்கு தங்களுடைய நினைவிலே வைத்துக்கொண்டு தங்கள் காரியங்களை அர்ப்பணித்து செய்பவர்கள். அதனால் அவர்கள் இன்றைக்கி they are what they are today. திரு விஜயகுமார் அவர்களுக்கு விருது வழங்குவதிலே வானவில் பண்பாட்டு மையம் பெருமை கொள்கிறது. விருதுக்கு நீங்கள் பெருமை சேர்க்கிறீர்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சிவசங்கரி அம்மா. அடுத்ததாக பவன்ஸ் ராமசாமி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். Sri Guru Bhyo Namah. I would like to be short because I want to hear the governor more today. My pranams to all the Bhavanites. Bhavan is extremely happy to be associated with Vanavil to conduct this function. In fact, this is a part of the Bhavan's cultural festival today, and in fact for which we had the association with the South Zone Cultural Center, for which our governor himself is the chairman. I'm thankful to him also for that. I take this opportunity to thank him for having extended help to Bhavan to conduct the cultural festival. Bhavan has been associated with Bharatiya's various festivals for the many years, and as our founder Munshi was Bharatiyar was very close to in his heart, and many incidents where he has written so many articles on this, and Bhavan's journal has been continuously writing the contributions of Bharatiyar, and we have been paid great tributes to him. This is another opportunity. In fact, Chennai Kendra has taken extremely great interest in promoting Bharatiyar's thoughts. We had Bharatamengum Bharatiyar program with as a team going from south to 28 states and 8 union territories, conducted various functions in association with the local functions. Even in the northeastern states, we had the association with the military personnel and many associations, many people. I think we had 8 governors, about 14 judges participating in our program, which we conducted, and thousands of children have participated in the whole programs which Bhavan Chennai Kendra conducted, along with the YSED, for which help came from Mr. Murli of Sri Krishna Seeds, who happens to be the secretary of Bharati Vidyavan also. So we would like to continue this program for another 2 years and take
across the states, all over. And we also plan to take this abroad, because Bhavan has about 130 kendras throughout in Bharat, and we can take it to this through our various organizations. We have about 80 schools to arrange it. We have auditoriums. We have all the facilities. Only thing is that we need people to carry it out. And for this, we may require some kind of a corporate support so that we can take it further. And we are happy that these people like Iseka Vidamanan, Ulaganayaki, Sudha Sheshayan, Mr. Ravi, all have been a team which has gone from Chennai to participate in this program. And in fact, in all those programs, we had the local people taking the message in the local languages across, and it is a wonderful experience. And we would like to continue this program for another 2 years, taking it across to many other places, and for which we will require, Mr. Ravi was one of the speakers of the occasions, and we require his help also to carry it out. This is one more occasion for Bhavan to participate in promoting the thoughts of Bharatiyar. We will continue to do that because a part of Bhavan's culture to provide Indian culture and values, and Bharatiyar cannot be ruled out from any state. Thank you. We will continue to support you for anything that you would like to say. Thank you once again. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக திரு விஜயகுமார் அவர்களுக்கு வழங்கப்படவிருக்கும் பாரதி விருதுக்கான விருது குறிப்பை, அதாவது சைட்டேஷனை வாசிக்க வருமாறு திருமதி சாந்தி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். வானவில் பண்பாட்டு மையம் பாரதி திருவிழா 2023. பல்லாண்டு காலம் 2 மாநில அரசுகளுக்கும் காவல்துறைகளுக்கும் சவால் விட்டு கொண்டு சந்தன கடத்தலில் ஈடுபட்டிருந்த கொள்ளையன் மக்களுக்கு சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்த வீரப்பனை பிடிக்க தன்னலம் பாராமல் அடர்ந்த காடுகளில் இரவு பகலாய் பல நாட்கள் வசித்து அவனை மடக்கி பிடிக்கும்போது தப்ப முயன்றவனை சுட்டு வீழ்த்திய மாவீரர், காவல்துறை அதிகாரியாய் திறம்பட பணியாற்றிய திரு கே விஜயகுமார் ஐபிஎஸ். பணி ஓய்வுக்கு பிறகும் அவரை விட மனமின்றி பல முறை பணி நீட்டிப்பு வழங்கி பாரத அரசு அவரை பயன்படுத்தி கொண்டது. கலவரங்கள் நிரம்பிய காஷ்மீர் பள்ளத்தாக்கின் உயர் அதிகாரியாக, உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசகராக அரும்பணியாற்றி தேசத்தை காத்தல் செய் என்ற மகாகவியின் கட்டளையை சிரமேற்கொண்டு நாட்டுப்பணியாற்றிய அந்த மாவீரருக்கு 2023ஆம் ஆண்டின் பாரதி விருது வழங்குவதில் வானவில் பண்பாட்டு மையம் பெருமை கொள்கிறது. 10/12/2023. நன்றி. விழாவின் மிக முக்கியமான கட்டம் இது. திரு விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு நம்முடைய மேதகு ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் பாரதி விருது வழங்கி இப்போது சிறப்பிக்கவிருக்கிறார்கள். திரு விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு மேதகு ஆளுநரின் திருக்கரங்களால் பாரதி விருது 2023 வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திரு அப்துல் கலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது, டாக்டர் சுவாமிநாதனுக்கு வழங்கப்பட்ட விருது, திரு நம்பி நாராயணன் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்ட விருது என அந்த சிறப்பான வரிசையிலே திரு விஜயகுமார் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். விருதை கொடுத்த ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். விருதை பெற்றுக்கொண்ட விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இப்போது விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை வழங்கவிருக்கிறார்கள். First to Madam Sivashankari, Madam, your words fill me with joy and pride and happiness and humility. This is a very intimate hall. It looks like I can almost, you feel that I'm shaking hands with each of you. I'm delighted to be in your presence. To me, standing here is very special because great men like Thiru Abdul Kalam,
V.R. Krishnaya, T.N. Seshan, Nambi Narayan have stood on this stage before me. It is very special because the great poet Bharati's name, which electrifies your soul, is linked to this function. It is very special also because Vanaville Cultural Center, whose head Mr. Ravi's love and passion for Bharati is matchless, and also because I receive it from a dear former colleague and honorable governor, Mr. R.N. Ravi. Thank you all, Mr. Krishnasamy, Parveen Sultana, Mr. Shobna, and Shivashankari Madam, all of you, for being here. Vanaville Ravi in Moochilim Uirilam, Bharatiyare Kondullar. ஆகையால் வானவில் பண்பாட்டு மையம் தரும் பாரதி விருதை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் இத்தருணம் கடல் மழை திறந்தனைய சில எண்ணங்கள் என் உள்ளத்தில் வருகின்றன. இதுவரை பேசியவர்கள் புலமை எனக்கு இல்லாவிட்டாலும் this ambience inspires me to try it in Tamil. I was not prepared, but I would like to link myself with a beautiful language which Bharati says, இது போன்ற மொழி எங்குமில்லை என்று அவர் சொல்லும் பொழுது அவருக்கு 30 மொழி தெரிந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகையினால் அந்த ஆர்வத்துடன் நான் தமிழில் அந்த புலமையோடு பேசாவிட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள். என் துணிவுக்கும் பெரும் காரணம் ஆற்றலுள்ள வீரம் மிக்க பெரும் படை என்னை சுற்றி எப்போதும் இருந்தது, அதுதான் காரணம். இது மிக்க பலுவான சுமையான விருது என் தோள்களில் மட்டும் சுமப்பது மிக கடினம். When I was told of this award, like a child going for a candy, I said yes. But I was gripped by panic in moments. Am I in that league? Are they serious? But a football maxim came to my mind. 11 players play, but it is one man who scores the goal. Only one can go to the goal and score it. Maybe I am that one man and the 10 are here and elsewhere. I am thankful to you. Mine has been a long and eventful journey where I was never alone. Hence, I'm happy some of you who were with me in parts of my journey are here, right from college. St. Joseph, Justice Rajeshwaran is there, Prem is there in MCC, and many other colleagues are there. My batchmates, Gopal and Natraj, are here. So I cannot pad my story and puff up and tell you something. I said I was never alone because more than most other jobs, policing is a human resource rich job. It's distinct from a corporate leadership. Its product is a service. And what is a service? Community safety and security. In policing work, whether it is solving a small crime or a big time fighting the terrorists, the critical factor is a team algorithm. That's not very easy to come by. I was uniquely lucky in that. No doubt a bright leader, a maverick, a geek can be a huge asset, but he still needs a team to convert his brilliance into a security product. Someone said there are two types of leaders. Type 1, who knows things, or type 2, who knows people who know things. I am type 2. Basically, it is delegation. My wife warns me after retirement I should not continue as type 2. இதனால் இவன் முடிக்கும் என்றறிந்து அதனை அவன் கண்விடல். Peter Drucker in Tamil said so many years ago, an entire book of Peter Drucker on delegation is summed up in this Tirukkural. That is what I think I was somewhat adapted. When this award was announced, I did a rapid scan of my past to see what lessons I can mention to the younger generation. What can I make out of it? I distilled it to 2-3 simple facts. There was a lot of hard work, especially in the first 10 years of my service. I resolved in sticking to the moral compass. Then, number 3, unhesitatingly going to places where danger lurked. I was unaware or oblivious to what the hazards were. I was not bothered because I was inspired with the presence of my junior lot. When they can be so brave, when a constable can be so brave, head constable can be so brave, why not you? I have not landed up with a golden parachute. That humbling fact always inspired me throughout my career, and that makes me stand here before today. My story is not unusual. Many police leaders have similar or better stories. Recently, in Kerala, in a wedding,
I heard from a man who is very scanty and very stingy or skimpy about praise, telling me that our honorable governor, as a young police officer in Kerala, had sent shock waves among the vice dens and shook up some movers and shakers. I won't be able to share more details with you. I would have immediately rang him up, as was my usual wont, but the protocol and propriety checked my instincts. I worked in the center of three rings. I'm going to give you a bodyguard's analogy because I was one for quite some time with Madam Jayalalitha ji and before that with Prime Minister Rajiv Gandhi ji. The bullet catchers are in three rings. The innermost ring is your bodyguard. I was a chief bodyguard for some time. Then the inner ring and then the outer ring. And in training this, a very tough instructor in a very, very cold place told me, don't look at the VIP like others. Don't be overawed. Don't be overwhelmed. You look at him as your baby, your child. And he said it in some language, bambino in Italian and some other language in Spanish, because he could not say in English. He used three words, something in German, and the translator told us what it is. Child, child, child. Not to treat it like a child, but be protective because you are the ultimate bullet catcher. The three rings are like this. I mentioned to you, now the outermost I will come to, the bosses, the political bosses and the departmental bosses. Both can be really, in case they want, they can be a little bothering you. My departmental bosses were very forgiving. My first SP, Mr. Mukherjee, I chased a wanted man into a lawyer's house. Pinto is here, there are many lawyers here. You know what the implications are. Causing chaos. But he handled the fallout without shouting at me. Lesson one, don't unnecessarily shout at your subordinates, get it done. I was harsh with my subordinates. I don't think you will find many subordinates finding me shouting at them. For any operational failure, I am responsible. I will shout when I'm preparing them in the training ground. That has been my instinct always, a reflex. Then Mr. Walter Devaram, who stopped the Naxalism at the gates of Tamil Nadu, he taught me the practical ways of policing and how to enjoy it, how to understand the geography and history and go about, how to interact with the junior ranks and make them feel comfortable. The only adverse annual confidential report in my nearly 38 or 39 years of service was by one BP Rangaswamy, one of the very tough IGs here. He wrote to me in 1983, I was SP Dharmapuri, this officer, that is me, tends to overrate his subordinates. I was about to tell him, no sir, it's my subordinates who are overrating me. Because Mathur, Pochampalli and Barur police stations used to close like a bank at 6 p.m. during the Naxal time. These were the boys, because I used to go around only after 8 p.m. and come back early morning 4 a.m. Chinnaswamy, my driver, was a faultless man, impeccable driving, average 200 kilometers. The DG made Ravindran, he rang up and said, I'm giving you a gift, because till then I had a Bedford van. He gave me a gift, which is a new Ambassador 3321, and I really put it to use. We had a rule, either 10 years or 3 lakhs kilometers. I achieved 3 lakhs within maybe 1.5 years or 2 years, but it was put to good use. So, Chief Ministers, MGR, Mr. Karunanidhi, Jayalalitha ji, I worked them with very, very closely, and with 5 Home Ministers, right with the present Mr. Amit Shah, starting from Shinde to Mr. Chidambaram to Rajnath Singh and so on. All of them were very supporting. Now I will come to the second ring, the team. During the Kargil days, Battalion 8 of the BSF, which I headed, was the only battalion which did not allow any intrusion. It's not because of me, because of my commandant, late Mr. Negi. The Afghan suicide squad was all over the place and BSF took them on. Our ratio of mortality fell from 1:7. That is 7 opposite and 1, it became 1:2.5. It's a very adverse ratio, but that was the index of the difficulties we faced. Or in the special task force, because the forest broke no ranks. My dear Kannan, who is not able to be here, there are 12 ranks in the police department, starting from constable, head constable, ASI, SI, inspector, DSP, ADSP. Actually, it is more than 12, I think. And SP, DIG, IG, additional DG and DG. I was additional DG, second from the top. But second from the bottom, Head Constable Sundaram, he is reserve inspector, he has come for my sake today. He was the man who will protect me in the bushes. Without him, I am nobody.
But outside the jungles, in the concrete jungles, the lanes where the intelligence has to be garnered, it was Chandamurai Kannan, who was SP, somewhere number 5 from the top. That is the nature of the police hierarchy and works. And in CRP, in fighting the LW's Moist, after taking over the CRP, and I went for a symbolic, it's not beating my own trumpet or talking much that I did something. We lost 75 people of the CRP, the biggest loss. I joined the force 3-4 months later. But I thought my pilgrimage should be to the place where we have lost maximum men. Many people said, no, you can't go there. I said, I will go there. You plan whatever you need to. I went there. There was a lot of emotions inside. My emotions were converted into tactical, strategic planning and thinking because my subordinates were all able to do that, not because I just wanted it. In surrounding myself with brilliant men has been, like I told you, one of the best parts of my life. Now I will come to the innermost ring. My dad was busy as a policeman, and to this day, he is the hero of the child in me. My mother, she passed away very recently, almost 1 or 2, a strong woman. And only time she went to the hospital, this is what my sister told me after her death, was to deliver babies, 7 of us. I mean, this is unimaginable. Even I didn't know this story. My sister, Uma Mahalli, told me. My brother, Shivakumar, and his wife are here, representing all the other siblings. I'm grateful. My kids, Arjun and Ashwini, both undemanding and low profile. So much so, Ashwini, who's here, her neighbor of 5 years, did not know she's my daughter. Not that she's ashamed of the fact, but she's too proud of this fact. Now, my wife, Meena, I don't know what all she has disclosed, madam. I'm glad that you did not take out the complete laundry list. Mao Zedong said, women hold up half the sky. When I saw the 120 children singing, I think it's 80%. Boys were there sprinkling just for this thing. I was quite happy. In my case, it is nearly double of what Mao Zedong said. That is how the equation here is. நான் சிறு வயதில் இந்த பணியில் சேர்ந்த தொடக்கத்தில் ஓவர் எந்தூசியாட் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக செய்ய போய் சில தவறுகள் செய்யும் போதெல்லாம் ஏதாவது எனக்கு ஒரு தடங்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஏற்படுமோ என்று நான் எண்ணி கலங்கியதில்லை, சிந்தித்தது உண்டு. அதை கண்டவுடன் என் மனைவி கூறுவார்கள், ஏதாவது தப்பு செய்தீர்களா? தப்பு செய்யலை, கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்ட மாதிரி இருக்கு, அவ்வளோதானே. Okay, that means morally right, ethically right, but tactically slightly here and there, doesn't matter. That with 2 simple questions, she will sort out the problem, then I would be composed. When I was running after Veerappan, she rented a house and moved to Satyamangalam, not far from the jungles, so that I don't run away from the mission. She told me something interesting that time. Those words ring in my ears. I want to share it with this audience. She told me, you've got 8 years of service left. Because we are coming to a stage where Nataraj knows what kind of situations were there. He had done laid out some brilliant plans, part of which I took. I don't reinvent a plan. I don't remove the bricks laid by my seniors. Same thing he did. When I left as city commissioner, he moved into my seat, I moved into his seat. He came and spent 3 hours. He asked me what all has happened in the city for 2 years. When I left and went there was no change. He was running the show as if I was there. And similarly, when I went there, it looked as if he was still there. So when we have shifted 45 homes for your information ever since we married. The only problem is she cheered and encouraged every shift. Therefore, transfer could never be weaponized against us. Last 2 years, we are a little grumpy, not so happy because we are staying in the same flat. Thank you, Meena. Let me conclude by reverting back to my team, the police. I'm proud to have been part of IPS and especially Tamil Nadu Police. The twin truth is peace and security is a fulcrum of any development. Policemen are its sentinels. Someone said a society with a good teacher, a good judge, and a good policeman will produce a good doctor, a good lawyer, a good engineer, a good politician, good citizen, if you want to believe this. I believe in that. A policeman may get bouquets for breakfast and brick pads for lunch.
He will move from wanted, most wanted to most suddenly unwanted list in a jiffy. Our police forces are among the best, but it is the nature of khaki to collect the muck. Like a doctor, a policeman is remembered in crisis. COVID, floods, crime. Then one bad act and all good will vaporize. At such times, a chorus goes up. Reform, 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 police reform. Yes, reforms are good. They should be solid and substantive, not tentative and tenuous. But it should be policing reforms. It should be a reform of the court, the prosecution, bail, jail, and probation systems. The whole spectrum. I stand here proudly, also humbly, as a rep of many deserving policemen. I end by dedicating this award to all ranks of policemen who work with grit and fortitude, reflexively and dutifully. And once again, thank Warnerville Cultural Center and you all, and Bharatiya Vidya Bhavan for the association with this great group. Thank you all. It's a very dear moment for me. Thank you all. மெய்சிலிர் பூட்டும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை சிறிது நகைச்சுவையோடும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் பல பல. அடுத்ததாக சிறப்புரை வழங்க வருமாறு நம்முடைய மேதகு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Distinguished dignitaries on the dais, Thiru Vanavil K. Ravi, founder of the Vanavil Cultural Center, a star of the day, Thiru K. Vijaykumar, great writer and observer of human personality, a great writer who has tried to knit the country together through literature, Tirumati Sivasankari ji, director of this Bharatiya Vidya Bhavan Chennai Kendra, Thiru K.N. Ramaswamy ji, Tirumati Sobhana Ramesh, trustee of the Cultural Center, and Dr. Parveen Sultana, coordinator, Warnerville Cultural Center, distinguished and eminent persons present here. I can see quite a number of my seniors, some youngers, with some who had the privilege to work for some time, other distinguished invitees here, the brilliant children who sang Bharatiya song, 5 of them, friends from the media, namaskaram, vanakkam to all of you. At the outset, I would like to thank Warnerville Cultural Center for instituting something in the name of the great son of this country, Subramaniam Bharati, in his name, and awarding and respecting and saying thank you to someone who has lived up to the dreams of Mahakavi Bharati. I also like to thank Bharatiya Vidya Bhavan for associating themselves for this, because we know that Bharatiya Vidya Bhavan, though it was created with the spirit, what was the spirit of Mahakavi Bharati? To preserve the culture, the spirituality, the ethos, and all the goodness that this country inherited for thousands of years and which were under severe cloud during the colonial period. It was in that backdrop that it started. The star of the day, Thiru K. Vijaykumar. Well,
the very fact that you mentioned about Vijay Kumar and you feel a smile on somebody's face, so there is some excitement. Because he is a person, he is a great leader, an outstanding police officer, and an inspiration for not only police officers, but I think all the youth of the country. A leader does not inspire or deliver merely by the act that the person does, or the strategy that they plan, tactics, the way they execute, but also through some X factors, the factors which are intangible in nature. And that is often the core when it comes to an uniformed service, be it police, be it military. You have a large number of troops with you, but this large number is like a mass. Unless it gets the aspirate, it remains inert. It gets momentum only when it gets the velocity of that aspirate. And that aspirate does not come by written words, does not come by authority in rank or hierarchy, nothing. It comes through something intangible, through the body language of the leader, the capacity of the leader to lead from the front. It is that motivates the mass behind to be prepared for give their ultimate at the call of the leader. And here it differs from many other attributes of a corporate leadership. And Thiru Vijay Kumar is an embodiment of that. Those who have worked with him, they cherish the moments for the lifetime. And I'm glad and I'm happy that Bonneville Cultural Center has chosen him to associate with Bharati. And this occasion to say thank you on behalf of the society. Because while in service he has earned many laurels, many medals given by the government from time to time. But I think society also owes it to such people to say thank you, and that is what Bonneville Cultural Trust has done. Before I move on to Bharati, I would like to say a few words about our Shivasankari ji. You know, when I heard about her, when I came to Tamil Nadu, I was very curious to meet, very interested in meeting. And it so happened that chance, when you desire something very seriously, I think the forces around it configures and bring it in a way that it happens, and I happened to meet her. It was a short meeting, but very, very touching and memorable. You know, such artists of the words, the thinking, the way, the people of literature, their eyes are different from yours and eyes. The way they observe things, observe people, I won't say things, not inanimate, but they may be, I'm not very sure. Pardon me if I'm saying that. But as far as the animate, the observation capacity is phenomenal. Things which you just pass by, it gets etched into their being. And I was immensely impressed, and so I got some of her books and started reading, and I must say that reading those books made me somewhat a better person. That's what I believe.
her effort in putting the country together through literature is, I think, in the days to come, people will realize the worth of it. You know, Mahakavi Subramaniam Bharati, we know he was a great poet. But he was much more than that. When I came to this estate, one of my curiosity was how our academic world, how our researchers and thinkers, what is their thinking, in what line they are exploring the new horizons. So taking advantage of being the chancellor of the state universities, I asked for details that from 2000 to 2020, because I came in the later part of 2021. So I say, all the researchers, PhDs in humanities, their details, the theme on which the research was been done for PhD awarded, and the name of the person, university, I got the detail. And I was immensely impressed by the fact that there were over 30,000 PhD in humanities in the 20 years. This state has produced a great number. But I was a bit intrigued that while over 5,000 PhDs were on just 2-3 persons, there were not many on Mahakavi Bharati. There were, but not many. And then I got to know that in the past there were many people who had worked on Bharati, but I wondered why this great person, is he fading out of the memory? Why we do not have many chairs in our universities in the name of Subramaniam Bharati? We have many chairs in the name of so many people. I won't like to comment on them. But we don't have many chairs on Subramaniam Bharati. A great human being, a great nationalist. His contributions to the nation, his contribution to Tamil literature, his contribution to national freedom movement is, I do not know, I am not competent to comment on that, but I believe is yet to be researched, yet to be documented, yet to be brought before present and the future generations of our people. A short life, had less than 4 decades. And in that short life, what all he did. It's something which it stuns your mind, imagination. How could a human being could achieve that much? When it comes to Tamil language, I was going through some of the letters that he used to write later to editors while going through some of the works of Bharati. I was deeply touched when the British, they had begun colonization of mind, even before Macaulay. But that pace continued, but they accelerated it in a strategic manner in the 20th century, beginning of the 20th century. When in 1905, when they had partitioned Bengal on the basis of religion, Hindu Bengal and Muslim, they had created a Muslim Bengal. And there was revolt all over the country, here in our land. V.O. Chidambaram Pillai, many others, Bharati himself. This shook the British, because at that point of time there was no organized national resistance to the British. Indian National Congress was yet in its infancy.
But that act of the British in partitioning Bengal on communal line, it provoked the entire nation, and reactions were from far and wide, all over. And that alerted them. And they accelerated the pace of cultural colonization of this country. As a part of their design, a strategy, they began belittling our Indian languages. English they had already introduced, but the fact is that Indian languages were incompetent, were not adequate enough for the age. They started propagating it. And in one such context, in that very context, I read a speech which delivered by the then principal of, what is that college? J.C. Roll was the principal of that college, Pachaipa, what is that? Yes, Pachaipa College. Thank you very much. In that, J.C. Roll delivered the talk at Triplicane where he says how English is the only language that our youth should learn. And their mother tongue as a secondary language, the second language they can learn, there is no harm in it, but English must be the primary language of education. He said that he used to the Indian languages, he never used the word language. British used to call it vernacular. And I don't know how many of us are aware that vernacular, literally it means language of the slaves. Because the Latin word vern, slave. So it's the language of the slaves, is a gibberish, not a language which is powerful to express. So he in his speech he delivered that none of the South Indian vernaculars are fit enough for adequate expression in science and technicalities of history, to express that. And the way Bharati reacted, his letter, it is remarkable. He quoted him, but wherever he used the word, J.C. Roll used the word vernacular, he used to put in the bracket SIC, sick. I don't agree with this guy. No. He said that, look, Tamil is far, far superior to express. Far, far more accurate and scientific, the word, if I'm using his word, far more accurate and scientific than English. And he says, as far as the scientific terms are concerned, those terms, at the time Nagari Pracharni Sabha was creating a lexicon of Sanskrit words common, all the technical words. They say this is done. Because we have all taken, though we have common word, that will solve the problem. Because it's only a question of nomenclature. What is big about it? Now, I was maybe I'm not fully aware of all those people who reacted, but the way Bharati reacted to someone who tried to underplay or demean the richness and power of Tamil language. Bharati reacted. I do not know. We remember him as Mahakavi. We remember him we all. But his contribution to the literature in the face of colonial design to cultural colonization of this country. As far as the national freedom movement is concerned, he's the one who ignited the fire. Such a powerful writer. In fact, when we, at the Rajbhavan, we changed the Darbar Hall into Bharatiyar Mandapam, and Honorable President inaugurated. We made Bharati song, Parakule Nallanad, as
an anthem. It is any event in Raj Bhavan, we have a national anthem, we have a Tamil Taivardu, and we have Parukule Nannalad. It has to be a part of it. It has to be there. But I think to understand and appreciate the contribution of Mahakavi Bharati, the great revolutionary Bharati, the great defender of what Bharat stood for, it needs greater researches, more involvement of our scholars and academia. The fact that institutions like Bonneville Cultural Center are keeping the flame alive, the fact that they have not allowed the flame to extinguish, this is a great service. But I am sure in days to come, this will further spread. And I'm sure, I think the time has come when we have started as a part of our national enterprise to rediscover our heritage and be proud of them. Because when we have started on the journey of what we call Viksit Bharat Sankalp, moving towards a fully developed Bharat in the next 24 years by 2047. With this destiny in mind, when we are moving forward, and the oath, the sankalp that we take, is one of them is to be proud of our heritage. And Bharati's heritage is perhaps among the richest in all that we have today. I'm sure in this, there will be others who will be inspired by the initiative of Bonneville Cultural Center. In their own way, they will be encouraging others to research on him, to talk about him. We too started, in fact, I must say that when I came here, one of the first things that we, the very first year, we launched an essay competition where more than 30,000 school children participated on Mahakavi Bharati. And more than 30,000, both in English and Tamil. And we had the privilege of, I had the privilege of felicitating those boys and girls in our Republic Day at home. The essays that they wrote, some of these essays they wrote on Bharati was so, as I must say, coming from a school student, so stimulating. That only shows that Bharati is alive, is kicking in the hearts of our people. And he will remain. We need to magnify it, we need to bring it to light for the better of all of us, for the better of our country. I once again thank all of you for being here, because this hall, when I see it completely full, it's a very delightful experience to see it, because there are so many Bharati lovers. Not only police officers because of, our Vijay Kumar, friend Vijay Kumar, but so many others are also around. Thank you very much. Jai Hind, Jai Bharat. Thank you so much for your wonderful speech, sir. இறுதியாக நன்றி உரை வழங்க வருமாறு டாக்டர் பர்வீன் சுல்தான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எப்படி நன்றி சொல்வது? மேதகு ஆளுநர் அவர்களினுடைய இருப்பு இந்த வினாடியில் மிக சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழை பற்றி பாரதியார் தன்னுடைய பத்திரிகையில் எழுதிய செய்திகளை வாசிக்கின்ற பொழுது என் மனதில் நான் நினைத்தேன், ஆளுநர் அவர்கள் தமிழராக பிறந்திருக்கலாம். காவல்துறை பணியில் தன் வாழ்க்கையை தொடங்கி தமிழ்நாட்டின் ஆளுநராக பயணிக்கின்ற இந்த கணம் வரைக்கும் தேசத்தை காத்தல் செய் எனும் பாரதியின் வார்த்தைக்கு
சற்றும் மாறாமல் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய மேதகு ஆளுநர் அவர்களுக்கு வானவில் பண்பாட்டு மையம் தன்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. எனக்கு எப்பொழுதுமே மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியம் என்று சிவசங்கரி அம்மா சொன்னது போல் அவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி என் மனதில் வருவதுண்டு. மேதக ஆளுநர் அவர்கள் ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி படித்தவர், இயற்பியலில் முதுகலை பட்டம் பெற்றவர் நம்முடைய ஆளுநர் அவர்கள். மிக வாஞ்சையோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து, வானவில் என்பது ஒரு நிறம் அல்ல, பல நிறம், இந்த இந்திய தேசத்திற்கான அத்தனை நிறங்களையும் தனக்குள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பாரதியினுடைய அந்த கருத்தாக்கத்திற்கு தன்னை ஒப்படைத்து இங்கு வந்து நம்முடைய 30வது ஆண்டு விழாவில் பாரதி விருதை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய அவருக்கு கோடானு கோடி நன்றிகள். இந்த இன்றைய விழா நாயகர் மக்கள் காவல் நாயகர் கே. விஜயகுமார் IPS அவர்கள் 30வது விருதை வானவில் பண்பாட்டு மையம் அவருக்கு அளித்திருக்கிறது. 22 வயது தொடங்கி 70 அகவையை நெருங்கும் இது நாள் வரைக்கும் நாட்டின் பாதுகாப்பிற்காக நாட்டை யாரெல்லாம் பாதுகாப்பு செய்கிறார்களோ அவர்களை பாதுகாக்கின்றவராக தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தியவர். உடலினை உறுதி செய், தேசத்தை காத்தல் செய், இதுதான் அவருடைய தாரக மந்திரமாக இருந்திருக்கிறது. அவருடைய இன்துணை அருமை அன்னை மீனா குமாரி விஜயகுமார் அவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றியும் நாம் சொல்லித்தான் இவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை என்பார் ஐயன் திருவள்ளுவர். அந்த வார்த்தைக்கு இணைய வாழ்ந்து காட்டி இருக்கக்கூடிய பெருமாட்டி மீனாகுமாரி விஜயகுமார் அவர்கள், அவர்களுக்கு நன்றி. அவரிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு. இங்கே யாருக்குமே தெரியாத ஒரு செய்தியை சொல்லுகிறேன். எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகும்னே தெரியாதான், பெட்டியோட ரெடியாக இருப்பாங்களாம். எப்பவுமே ஒரு குறையும் சொன்னதில்லையாம். போலாமா என்றால் உடனே பெட்டி கட்ட தொடங்குவாராம். நாங்கள் சென்னைக்கு வந்து 6 மாதம் ஆகிறது, எப்பொழுது புறப்பட போகிறோம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார்கள். சித்தர்களை பற்றி நான் இப்படி வாசித்திருக்கிறேன். கால் நின்றது வாசலோடு, கையிரண்டும் திருவோடு, விழலாம் அதில் பிடிசோறு, விழுங்கும் முன் நடப்பேன் தெருவோடு என்று சொன்ன அந்த ரிஷி பத்தினியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். ஏனென்றால் கணவர் ரிஷியாகவே தன்னுடைய பணியை இந்த தேசத்தில் ஆற்றியிருக்கிறார். இந்த 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வானவில் பண்பாட்டு மையம் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் என்ன படித்திருக்கிறார்? MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அவருடைய லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியும். MA பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அது இல்லாமல் 3 முதுகலை பட்டங்களை சட்டத்துறையில் பெற்றிருக்கிறார். இதுதான் ஐயா விஜயகுமார் அவர்களினுடைய முகவரி. அவருக்கும் எங்களுடைய நன்றி. பாரதி வித்யாபவன் இயக்குனர் ராமசாமி அவர்களை என்னன்னு சொல்கிறது, மிக சிறப்பாக இங்கே வந்து இந்த எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைக்கிறார். நான் இங்கே வருகின்ற பொழுது என் காதிலே ஒரு விஷயம் சொன்னார். கூடுதலாக ஒரு நன்றியை சொல் என்று சொன்னார். என்ன என்று கேட்டேன். மேதக ஆளுநர் அவர்களுக்கு ஒரு நன்றியை கூடுதலாக சொல். என்ன? பாரதியாருக்கு அந்த பவனிலே சிலை எடுத்திருக்கிறார், அதற்காக எல்லோர் சார்பிலும் ஒரு நன்றியை செலுத்திவிடு என்று சொன்னார். ஐயா அவர்களுக்கு அவருடைய வார்த்தைகளாலேயே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய பாரத நாட்டின் எழுத்தரசி சரஸ்வதி சிவசங்கரி அம்மா அவர்கள், நாங்கள் அவரை குருமாதா என்று தான் அழைப்போம். வானவில் பண்பாட்டு மையத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கணங்களை செலவழித்தவர். இங்கே வந்து அவர் பேசுகின்ற பொழுது அந்த 2 பேரையும் பற்றி அவர் வாஞ்சையாக சொன்ன வார்த்தைகள் எங்களுடைய காதுகளில் இன்னும் ஒலித்து கொண்டிருக்கிறது, இன்னும் பலகாலம் ஒலித்து கொண்டிருக்கும். அந்த வாய்ப்பை தந்த அன்னைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக இது எல்லாத்தையும் கையில் ஒரு சூத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூத்திரதாரி அவர்தான் வானவில் பண்பாட்டு மையத்தின் நிறுவன தலைவர் திரு கே. ரவி அவர்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. நான் வானவில் பண்பாட்டு மையத்தை பற்றி சொல்ல வேண்டும்.
30 ஆண்டு காலமாக என்கிறோம். இந்த 30 ஆண்டு காலமும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாம் எல்லோரும் பாரதி பக்தர்கள், நமக்கு எல்லோருக்கும் பாரதியை பிடிக்கும். நான் பாரதியை சொல்லாமல் என் பேச்சை எப்பொழுதும் தொடங்கியதே கிடையாது. ஆனாலும் எல்லோரிடத்திலும் பார்க்கின்ற அந்த பாரதியினுடைய விஸ்வரூபத்தை நான் வானவில் பண்பாட்டு மையத்தின் நிறுவன தலைவர் ரவியிடத்தில் வித்தியாசமாக பார்த்திருக்கிறேன். பாரதி என்று சொன்னாலே 2 கண்களிலும் அவருக்கு கண்ணீர் பனிக்கும். இவ்வளவு நேரம் நின்று அவர் பேசியதை நான் கேட்டதே இல்லை. ஏனென்றால் பாரதி என்றாலேயே அழக்கூடியவர், ஒவ்வொரு சொல்லையும் தன்னுடைய ஆன்மாவோடு கரைத்திருக்கக்கூடியவர். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய பெருந்தகைகளுக்கு சொல்லுகிறேன், வானவில் பண்பாட்டு மையம் 3 விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறது. 1, வாழும் தலைமுறைக்கு பாராட்டு, வாழ்கின்ற பொழுதே அந்த பாராட்டை அது செய்கிறது. 2வது, வளரும் தலைமுறைக்கு தேசத்தை காத்தல் செய்யக்கூடிய பயிற்சியையும் வாய்ப்பையும் பாரதியின் பாடல்கள் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறது. 3வது, பாரதி தன்னுடைய இளமை காலத்தில் வறுமைப்பட்ட அந்த காலகட்டத்தில் போய் இவரிடத்தில் கேட்டால் இது கிடைக்கும், மகாராஜாவிடம் போய் என்று சொன்ன பொழுது தான் வறுமைப்பட்ட இடத்திலும் மகாராஜாவுக்கு அவன் எழுதிய சீட்டுக்கவி, அப்படியெல்லாம் நான் வந்துவிட முடியாது, எனக்கு ஜதிப்பல்லக்கு அனுப்பு, பொற்பை அனுப்பு, நீ ஆள பரிவாரங்களோடு என்னை அழைத்து கொண்டு போ என்று அவர் எழுதிய அந்த சீட்டுக்கவி அந்த மகாராஜாவின் காதில் விழுந்ததோ இல்லையோ, இந்த பாரதி பக்தரின் காதுகளில் விழுந்த காரணத்தினால் 30 ஆண்டு காலமாக பாரதிக்கு வானவில் பண்பாட்டு மையம் ஜதிப்பல்லக்கை எடுத்து கொண்டிருக்கிறது. அவருக்கு எங்களுடைய நன்றி. சோபனா ரமேஷ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இங்கே மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சி புகழ் நம்முடைய ரத்னா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இங்கே சைட்டேஷன் வாசித்த திருமதி சாந்தி அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் 3 தலைமுறை இங்கே வந்து பாரதியை இசைத்தார்கள், பாரதியை பேசினார்கள். திருமதி வசந்தா சீனிவாசன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பாரத மாதாவை பார்க்க வேண்டுமென்றால் உங்களை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு மிக சிறப்பாக ஓங்கி குரல் எடுத்து நீங்கள் பாடினீர்கள், நீங்கள் பாரதியை பேசினீர்கள், நாங்கள் மனமகிழ்ந்தோம். உங்களுடைய மகனார் திரு ஸ்ரீ சதீஷ் அவர்களுக்கும் நன்றி. அவருடைய பேரன் வந்திருக்கிறார், சாஷ்வந்த் அவர்கள் வந்திருக்கிறார். சாஷ்வந்த் அவர்கள் குரல் எடுத்து பாடுகின்ற பொழுது நம் தேசத்தின் பிள்ளைகள் மிகச்சிறப்பாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சாட்சியாக அந்த இளைஞன் தன்னுடைய விஷயத்தை முன்வைத்தான், பாரதியை முன்வைத்தான். 3 தலைமுறைக்கும் பாரதியின் சார்பாக உங்கள் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். வானவில் பண்பாட்டு மையம் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. பாரதி 5 நிகழ்ச்சியை அமைத்த மகதி அகாடமி, டாக்டர் கணபதி ராமன், திருமதி மீனாட்சி சீனிவாசன் எல்லோருக்கும் வானவில் பண்பாட்டு மையம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. பாரத நாட்டிய கூத்திடு என்கின்ற தலைப்பில் திரு பினேஷ் மகாதேவன் வழங்கிய நாட்டிய நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றது. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அவையிலே பல பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். பெயர் சொல்லி சுட்டக்கூடிய அளவிற்கு இல்லை என்கின்ற அளவிற்கு திரளான பெருமக்களால் நிரம்பி வழிகிறது இந்த அவை. யாரை சொல்லட்டும்? நான் சந்தோஷம் அவர்களை சொல்லட்டுமா, அல்லது நம்முடைய புரவலர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை சொல்லட்டுமா, நம்முடைய நடராஜன் அவர்கள் தன்னுடைய இன்துணையோடு வந்திருக்கிறார் அவரை சொல்லட்டுமா, எங்களுடைய அண்ணியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை சொல்லட்டுமா? இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த தேரை இழுக்கிறார்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றி. நாங்கள் எல்லோரும் செய்தித்தாள்களிலும் நாட்டை காத்தல் செய்யக்கூடிய பெரிய பெரிய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று செவி வழியிலும் பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்த நம்முடைய மேனாள் டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். பெயர் சொல்ல மறந்தவர்கள், நான் இவருடைய தகப்பனார் நம்முடைய மேனாள் கலெக்டராக இருந்த வேத நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், வாசுகி கண்ணப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அன்னை சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சேர்ந்து பயணிப்போம். பாரதி இருக்கிறான், அவன் பார்த்து கொள்ளுவான். எல்லா புகழும் சுப்பிரமணிய பாரதிக்கே. நன்றி, வணக்கம்.